Happy morning, all. Happy morning. Super. இன்னைக்கு ஒரு happy morning. Happy morning, ma'am. Happy morning.
மார்கழி ஹாப்பி மார்னிங் வெற்றி. ஒன்று. ஹாப்பி மார்னிங். ஆமா. எஸ் சார். சூப்பர். நம்ம இந்த மாதிரியான ஒரு அருமையான நாள்ல நம்ம அடுத்த மாற்றத்துக்கு தயாராயிட்டு இருக்கோம். சூப்பர். நம்ம குயிக்கா நேத்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு ரிவ்யூ பார்த்துருவோம். நம்ம விஷனை பத்தி பார்த்தோம். விஷன்ங்கிறது நம்ம கொடுக்கிற தன்மையில இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம இந்த உலகத்துக்கு, நம்ம கஸ்டமரோட பர்டிகுலர் கேட்டகிரிக்கு, இந்த சொசைட்டிக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம விஷனா வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். யார் யாரெல்லாம் நீங்க உங்க விஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, விஷனை வந்து நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா வீணு டைப் பண்ணிருங்க. உங்க விஷனை நீங்க எழுதிட்டீங்கன்னா வீணு டைப் பண்ணிருங்க. வி ஃபார் விஷன். சூப்பர் சூப்பர். ஸோ உங்க விஷன்ல முக்கியமான விஷயங்கள் கண்டிப்பா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, நம்ம விஷன்ல எல்லா வார்த்தைகளும் பாசிட்டிவா இருக்கணும். நம்ம கஸ்டமர்ஸோட சிக்கல்களை தீர்க்க போறோம். ஆனா நம்ம அந்த சிக்கல்கள்ல இருந்து அவங்க வெளியே வர்றதை பத்தி நம்ம எழுத போறது இல்லை. நம்ம வந்து விஷன்ல என்ன எழுதுவோம்னா, வாட் இஸ் த எண்ட் ரிசல்ட், கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம எழுத போறோம். அவங்களுக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய பலன் என்ன, அவங்க அந்த பலனை கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க அவங்க லைஃப் எப்படி இருக்கு, என்ன சேஞ்ச் இருக்கு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம விஷன்ல வர்ற மாதிரி நம்ம எழுதணும். ஸோ அது கம்ப்ளீட்டா பாசிட்டிவா இருக்கணும். ஒரு விஷயம் பாசிட்டிவா இருக்கணுங்கிறத என்ஷூர் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அவங்க அந்த விஷனை பார்த்தோன்னையும் அவங்களுக்கு ஒரு விசுவலைசேஷன் கிடைச்சிடணும். ஓ, நமக்கு இது கிடைக்க போகுது அப்படிங்கிறத கஸ்டமர் பார்த்தா உடனே அவங்களுக்கு அந்த விசுவலைசேஷன் கிடைக்கணும். அல்லது நம்ம எம்ப்ளாயீஸ் பார்த்தா, ஓ, நம்ம இந்த சேஞ்சஸ் தான் இந்த கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்க போறோம் அப்படிங்கிறத அவங்க பார்த்தோன்னே அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ த எண்ட் ரிசல்ட், கஸ்டமருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பலன், அதே மாதிரி நம்ம இந்த கஸ்டமர் கேட்டகரிக்கு உருவாக்கக்கூடிய இம்பாக்ட், அந்த தாக்கம் ரெண்டுமே வந்து மீட் ஆகிற இடம் தான் அந்த விஷன். விஷன் எப்பவுமே நமக்கு சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், அது வந்து நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அந்த மாதிரி நம்ம விஷனை செட் பண்ணணும். நார்மலா நிறைய ஆர்கனைசேஷனல் கோலை விஷனா செட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் நம்ம விஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணாவோ, இல்ல நிறைய பேர் விஷன் மிஷன் செட் பண்ணி கொடுக்கறதுக்கு கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஐஎஸ்ஓ ஆடிட்டுக்கெல்லாம் வந்து விஷன் மிஷன் கண்டிப்பா வந்து இருக்கணும் ஒரு கம்பெனிக்கு. ஸோ எம்எஸ்எம்இல இருந்து அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கூட விஷன் மிஷன், அதுக்கப்புறம் நம்மளோட பாலிசிஸ் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம கிட்ட அந்த கன்சல்டன்ட்ஸ் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, விஷனை வந்து ஒரு கோல் மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, இது ஒரு சடங்கா விஷன் மிஷன் நம்ம ஒரு போர்டுல மாட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சடங்கு மாதிரி பண்றாங்க. பட் விஷன் மிஷன் இந்த ஆர்கனைசேஷனோட growthல, இந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ல பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணக்கூடியது. இதுதான் அடிப்படையான விஷயம் விஷன்ங்கிறது. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஈவன் எம்என்சிஸ் கூட ஆர்கனைசேஷனல் கோல்ஸை விஷனா செட் பண்ணியிருக்காங்க. அதில் ரொம்ப நம்ம கிளியரா இருக்கணும். நம்ம விஷன் என்னங்கிறதுல நம்ம கிளியரா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்ண முடியும். தி விஷன் இஸ் தி இம்பாக்ட் வி ஆர் கிரியேட்டிங் டு தி சொசைட்டி த்ரூ அவர் சர்வீஸ், அண்ட் ஆல்சோ த எண்ட் ரிசல்ட் அவர் கஸ்டமர்ஸ் ஆர் கெட்டிங். நம்ம இதை என்ஷூர் பண்ணிக்கணும். நம்ம ஆர்கனைசேஷனல் கோலை விஷனா வச்சிருந்தோம்னா, நம்ம கம்பெனி இதை அச்சீவ் பண்ணணும்,
இவ்வளவு அமௌண்ட்டை நம்ம டேர்ன் ஓவராக கொண்டு வரணும், அல்லது நம்ம இவ்வளவு பிரான்ச்சஸ் வந்து நான் 10 பிரான்ச்சஸ் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விஷனாக வச்சுருந்தோம்னா, இதெல்லாம் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ். கண்டிப்பாக நம்ம கோல்ஸில் நம்ம 10 பிரான்ச் வைக்கலாம், ஒரு டார்கெட்டாக வைக்கலாம், அல்லது நம்ம ஒரு டேர்ன் ஓவரை வந்து 100 crores டேர்ன் ஓவர் நான் பர் annum கொண்டு வர்றேன் அப்படின்னு நான் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம வால்யூம் ஆஃப் கஸ்டமர்ஸ், நான் வந்து 10,000 கஸ்டமர்ஸ்க்கு எவ்ரி மந்த் சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு கோலாக வைக்கலாம். பட் இது எதுவுமே விஷன் கிடையாது. ஏன்னா நம்ம விஷன் வந்து நம்ம கஸ்டமரோட கனெக்ட் ஆகணும். நம்ம 10,000 கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறோமா, இல்லை 1 lakh கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறோமா, இல்லை 10 lakh கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறோமா அப்படிங்கிறது கஸ்டமர்ஸ்க்கு முக்கியம் இல்லை. யார் யாரெல்லாம் அக்ரி பண்ணுறீங்க ஏன்னு டைப் பண்ணிடுங்க. கஸ்டமர்ஸ்க்கு அது முக்கியமே இல்லை. நம்ம எத்தனை பேருக்கு நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோங்கிறது அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்களுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைக்கணும், அதுதான் அவங்களுக்கு முக்கியம். அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கு என்ன சொல்யூஷன் அவங்க தேடுறாங்களோ அந்த சொல்யூஷன் கிடைக்கணும். அப்படி அந்த சொல்யூஷன் கிடைச்சதுன்னா நம்ம கூட லாங் டேர்ம்ல டிராவல் ஆவாங்க. ஸோ கஸ்டமருக்கு அந்த எண்ட் ரிசல்ட் அது கனெக்ட் ஆகும், ஆர்கனைசேஷனல் கோல் கனெக்ட் ஆகாது. அதே மாதிரி எம்ப்ளாய்க்கு நம்ம 10 பிரான்ச் வச்சாலும் 15 பிரான்ச் வச்சாலும் அவருக்கு கொடுக்க போகிற சம்பளம் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அவருக்கு நம்ம growth-அ பற்றி அக்கறை இல்லை. நம்ம நம்பர் 1-ஆ இருந்தா என்ன, நம்பர் 5-ஆ இருந்தா என்ன, 10-ஆ இருந்தா என்ன, அவங்களுக்கு அது தேவையே இல்லை. ஸோ எம்ப்ளாய்க்கு எது கனெக்ட் ஆகும்னா, நம்ம ஒரு இம்பேக்ட் இந்த சொசைட்டிக்கு கொடுக்க போகிறோம், அது உங்கள் ஜாப் மூலமாக நடக்க போகுது, நீங்கள் செய்கிற ஒர்க் மூலமாக நடக்க போகுது அப்படிங்கும்போது அவங்க அந்த வேலை செய்கிறப்ப ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ணும்போது அவங்க ஈஸியாக நம்மளோட கனெக்ட் ஆவாங்க, லாங் ரன்ல நம்ம கூட ட்ராவல் ஆவாங்க. அப்படி இல்லாமல் நம்ம கோலை வந்து ஆர்கனைசேஷனல் கோலை விஷனாக வச்சுருந்தோம்னா அது கனெக்டே ஆகாது. நம்ம எம்ப்ளாயியாக நிறைய நிறைய பேர் நம்ம எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணி இருந்திருப்போம். இதில் எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணவங்க உங்கள் ஆர்கனைசேஷனோட விஷன், நீங்கள் ஒர்க் பண்ண ஆர்கனைசேஷனோட விஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்ததுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்லைன்னா நோன்னு டைப் பண்ணிடுங்க. எனக்கு கண்டிப்பாக ஞாபகம் இல்லை. இது எதனாலனா நம்ம கனெக்டே ஆகல. நம்ம கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷன் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா நம்ம கனெக்ட் ஆயிருப்போம். நம்ம ஆர்கனைசேஷனுக்கு நம்ம ஒரு விஷன் வச்சிருக்கோம், அந்த விஷனை பத்தி நான் கேட்கல. நம்ம ஏற்கனவே வேலை செஞ்ச ஆர்கனைசேஷன், நம்ம இனிஷியல் கேரியரோட இனிஷியல் பீரியட்ல நம்ம ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணியிருப்போம். அவங்க கண்டிப்பா விஷன் ஒன்று வச்சிருப்பாங்க. ரெண்டு விஷயம் இது என்னன்னா, அவங்க நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷன் வச்சிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா நமக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி விஷன் வச்சிருந்தாங்கன்னா கூட அவங்க நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, இல்லை ரெண்டுமே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. நமக்கு விஷனும் கனெக்ட் ஆகாது, அவங்க கம்யூனிகேட்டும் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே பண்ணணும். அதே மாதிரி நம்ம வெண்டார்ஸுக்கும் நம்ம விஷன் கனெக்ட் ஆகும். நம்ம இந்த சொசைட்டிக்கு இம்பேக்ட் கொடுக்க போறோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ளையரும் நம்ம நம்ம கொடுக்குற சர்வீஸ் அல்லது நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் சரியான இடத்துக்கு போகுது, இதன் மூலமா ஒரு பெரிய இம்பேக்ட் அந்த சொசைட்டியில் உருவாகுது அப்படின்னா அவங்களும் ரொம்ப அவங்க ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் பண்ணுவாங்க, சந்தோஷமா அவங்க நமக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே கஸ்டமருக்கு நம்ம நம்ம கொடுக்குற சர்வீஸை தாண்டி ஒரு கனெக்ட், எம்ப்ளாய்க்கு நம்ம கொடுக்குற சேலரியை தாண்டி ஒரு கனெக்ட், அதே மாதிரி நம்ம வெண்டாருக்கு நம்ம கொடுக்குற பிஸ்னஸை தாண்டி ஒரு கனெக்ட். இந்த விஷன் மூலமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு கனெக்ட் வரும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கனெக்ட்னு டைப் பண்ணிருங்க. நம்மளுடைய விஷன் நீங்க ஏற்கனவே எழுதிட்டீங்க. ஸோ உங்க விஷனை படிச்சு பாருங்க. நீங்க இதை கரெக்டா கஸ்டமருக்கும் எம்ப்ளாயிக்கும் வெண்டாருக்கும் கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா இது அவங்களோட கனெக்ட் ஆகுமா அப்படின்னா கனெக்ட்னு டைப் பண்ணிருங்க. அவங்க படிச்சு பார்த்தாங்கன்னா நமக்கு அது அவங்களுக்கு கனெக்ட் ஆகுமா,
அப்படின்னா கனெக்ட்னு டைப் பண்ணிடுங்க. சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். நம்ம விஷன் வந்து இந்த 3 பேருக்கும் கனெக்ட் ஆகணும். விஷன்ல ஒவ்வொரு வார்த்தையும் பாசிட்டிவாக இருக்கணும். சூப்பர். அடுத்தது நம்ம விஷன் வந்து நம்ம டெஸ்டினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். எப்படி நம்ம ஒரு இலக்கு அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம விஷன் அப்படிங்கிறது நம்ம ஓவரால் ஆர்கனைசேஷனோட மிகப்பெரிய ஒரு இலக்கு. இது அடைய முடியுமா அடைய முடியாதாங்கிறது அடுத்த விஷயம். விஷன்ல எப்பவுமே நம்ம ஒரு டைம் லைன் ஃபிக்ஸ் பண்றது இல்ல. நான் இந்த இந்த இயருக்குள்ள நான் இதை கம்ப்ளீட் பண்றேன் அப்படிங்கறது நம்ம ஃபிக்ஸ் பண்றது இல்ல. ஸோ அதை அடைய முடியும் அடைய முடியாது, நம்ம வாழ்நாளில் அடைய முடியும் இல்லை நம்ம 10 ஜென்ரேஷனில் அடைய முடியுங்கிறதெல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம கவலையப்பட தேவையில்லை. ஸோ விஷனுக்கும் கோலுக்கும் இருக்கிற முக்கியமான வேறுபாடுகள்ல இதுவும் ஒன்று. கோல்னா டெஃபினட்டாக ஒரு டைம் லைன் இருக்கணும். அதை நம்ம பார்க்க போகிறோம், கோல் செட்டிங் செஷன்ஸில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து. பட் விஷனில் அந்த டைம் லைன் இருக்காது. ஸோ விஷன்ங்கிறது ஒரு டெஸ்டினேஷன், நம்ம போய் சேரக்கூடிய ஒரு இடம், நம்ம அடையக்கூடிய ஒரு இலக்கு. அப்படின்னா மிஷன்ங்கிறது அந்த டெஸ்டினேஷனுக்கு எப்படி போறோம் அப்படிங்கிற ரூட் தான் மிஷன். யார் யாருக்கெல்லாம் புரியுது, புரிஞ்சுதுன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிருங்க. புரியலைன்னா கியூன்னு டைப் பண்ணுங்க, கிளியரா சொல்லுவோம். நம்ம இன்னும் கிளியரா பார்க்க போறோம். நம்ம ஒரு டெஸ்டினேஷன் வச்சிருக்கோம், நம்ம ஒரு விஷன் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன விஷன் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் 1 மில்லியன் தமிழ் ஆண்டர்பிரனர்ஸ் நான் வந்து அவங்க லைஃப்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னு நான் என்னோட விருப்பம். ஆனா விஷனா வைக்கும்போது ஐ வாண்ட் டு see all Tamil entrepreneurs to streamline their business and achieve time freedom through financial freedom அப்படின்னு வச்சிருக்கேன். அதாவது ஒவ்வொரு தமிழ் தொழில் முனைவோர்களும் தங்களுடைய தொழிலை சீர்படுத்தி அவங்க ஃபினான்சியல் ஃப்ரீடம் மூலமா டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து விஷனா வச்சிருக்கேன். இப்போ இதுல வந்து என்ன என்னென்ன இல்லை அப்படின்னா, முக்கியமான விஷயங்கள் வந்து டைம் லைன் கிடையாது. ரெண்டாவது, இதுல நான் எத்தனை பீப்புளுக்கு நான் சர்வீஸ் கொடுக்க போறேன் அப்படிங்கிற ஒரு கவுண்ட் கிடையாது. ஸோ டைம் லைன் எங்க வரும் அப்படின்னா, அது வந்து என்னோட கோல்ல வரும். நான் எத்தனை பீப்புள் கனெக்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறது என்னுடைய மிஷன்ல வரலாம். ஸோ இப்படி நான் வந்து அவங்க பிஸ்னஸை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும், அவங்கள டைம் ஃப்ரீடம் ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடைய வைக்கணும் அப்படின்னு நான் வந்து விஷன் வச்சிருக்கேன். அது எதன் மூலமா நான் சாதிக்க போறேன், அதுதான் வந்து மிஷன். நான் போய் சேர்ற அந்த வழி, எந்த வழியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். எது வேணா நம்ம சூஸ் பண்ணலாம். பிஸ்னஸ் growth வந்து ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வரணும்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் growth எந்த விதத்தில் கொடுக்கலாம்னா, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது மூலமா நம்ம அவங்களுக்கு பிஸ்னஸ் growth கொடுக்கலாம். அவங்களோட ப்ராடக்டை சர்வீஸை மார்க்கெட்டிங் பண்றது மூலமா அவங்களுக்கு நம்ம பிஸ்னஸ் growth கொடுக்கலாம். இது மாதிரி நிறைய வழிகள் இருக்கு. நான் சூஸ் பண்ணது மென்டாரிங் பண்ணி அதன் மூலமா அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், பீப்புள் மேனேஜ்மெண்ட், ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரை வந்து ஃப்ரேம் பண்ணி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுக்கு அந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சரில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ப்ராப்பராக டிஃபைன் பண்ணி
அதன் மூலமா ஒரு சிஸ்டம் கரெக்டா கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டம் ஃபாலோ பண்றது மூலமா அவங்க வந்து அவங்க பிஸ்னஸை ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க. ஸோ அந்த மென்டாரிங் தான் வந்து என்னுடைய மிஷன். ஸோ என்னுடைய மிஷன் வந்து டு ப்ரொவைட் மென்டாரிங் டு 1 million entrepreneurs in order to streamline their business for achieving time freedom through financial freedom. இப்போ மென்டாரிங்கிறது என்னுடைய வழி, நான் தேர்ந்தெடுத்த வழி. அதுக்கப்புறம் ரெண்டாவது, அதுல முக்கியமா நம்ம மிஷன்ல இருக்க வேண்டியது நம்மளுடைய ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது இருக்கணும். நம்ம ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுது, நம்ம ஆர்கனைசேஷனுடைய கோர் பிஸ்னஸ் அதுல தெரிஞ்சிடணும். ஸோ உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கோர் பிஸ்னஸ் என்ன? ஒரே ஒரு ஒன் வேர்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய கோர் பிஸ்னஸ் என்ன? என்னோடது மென்டாரிங். மென்டாரிங் தான் என்னோட பிஸ்னஸோட கோர் ஆபரேஷன். முருகானந்தம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்னு இருக்கலாங்களா? அமிர்தா மேம் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ், ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ். எஸ் சார். ஓகே. எம்ப்ளாய்மெண்ட், ஹெச்ஆர் சர்வீஸ், ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர் ரிலேட்டட் சர்வீசஸ். அனுஷ்யா மேம் சூப்பர். நம்ம எப்பவுமே நம்ம பிஸ்னஸை பற்றி ஒன் வேர்டில், ஒன் லைனில், 1 minute, 1 hour எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். இது எந்த மாதிரி கேட்டாங்கன்னாலும் ஒன் வேர்டில் உங்கள் பிஸ்னஸ் சொல்லுங்கள் அப்படின்னா கரெக்டாக ஒன் வேர்டில் நம்ம பிஸ்னஸை சொல்கிற அளவுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதே மாதிரி 1 லைனில் சொல்லுங்க அப்படின்னாலும் தயாராக இருக்கணும். 1 minute உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசுங்கனாலும் தயாராக இருக்கணும். 1 hour உங்கள் பிஸ்னஸை பற்றி பேசினாலும் தயாராக இருக்கணும். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி தயாராக இருக்கீங்க, இந்த 4 கேட்டகரிக்கும் தயாராக இருக்கிறவங்க ஐன்னு டைப் பண்ணிடுங்க. அனுஷ்யா மேம் 1 hour ரெடி ஆயிடலாம், கவலைப்படாதீங்க. நம்ம ஒன்றும் இல்லை, நம்ம விஷன், மிஷன், நம்ம கோர் வேல்யூஸ் என்ன, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, உங்கள் கஸ்டமர்ஸ் யார் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா 1 hour கம்ப்ளீட் பண்ணிடலாம். பட் எஃபெக்டிவாகவும் கம்யூனிகேட் பண்ணிடலாம். எல்லாருமே உங்கள் பிஸ்னஸை ஒன் வேர்டில் இங்கே ஷேர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் வேர்டில்னா கூட 3 வேர்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். ஒன் வேர்டில் பண்ண முடியாதுன்னா 3 வேர்டில் கூட ஷேர் பண்ணுங்கள். சூப்பர். காமராஜர் ஐயா வந்து ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொமோட் பண்ணுறது அவரோட கோர் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சிருக்காரு. சூப்பர். ஸோ இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய கோர் பிஸ்னஸ், நம்மளுடைய கோர் ஆக்டிவிட்டி. டெய்லியும் நம்ம என்ன பண்றோம், இதை தான் பண்றோம். ஸோ நம்ம டெய்லி எடுக்கிற ஆக்ஷன் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இது வந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய ஹேபிட்டாக இருக்கும். பிஸ்னஸுடைய ஹேபிட்ஸ்னு சொல்லுவோம். நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹேபிட்டை பற்றி நம்ம பேசல, பிஸ்னஸுடைய ஹேபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிஸ்னஸ் இப்படி தான் நடந்துக்கும் அப்படிங்கிறது நம்ம டெய்லி நம்ம நடந்துக்கிற விதம், நம்ம பிஸ்னஸ் என்ன விதத்தில் நடந்துக்கும் அப்படிங்கிறது
அதே மாதிரி நம்ம என்ன மாதிரியான டெசிஷன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறது, இது எல்லாமே நம்ம மிஷனை பேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மிஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஹேபிட்ஸ்னா வேல்யூஸ்னு சொல்லலாம், கோர் வேல்யூஸ். மிஷனுக்கும் நம்ம கோர் வேல்யூஸுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ட் இருக்கு. அதனால தான் இங்கே போட்டிருக்கோம், மிஷன் ஆல்வேஸ் சுட் அலைன் வித் அவர் வேல்யூஸ். நம்ம மதிப்பீடுகள், நம்ம எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறோம் அப்படின்னா, நம்ம அதுக்கு எகைன்ஸ்டா நம்ம மிஷன் ஒருபோதும் இருக்கக்கூடாது. நம்ம ஆர்கனைசேஷனோட மிஷனும் நம்ம வேல்யூவும் கனெக்ட் ஆகலைன்னா நம்ம அந்த பிஸ்னஸ்குள்ளேயே போகக்கூடாது. அப்படி இருந்தாலும் வெளியே வந்துடும். ஏன்னா நம்மளால அந்த பிஸ்னஸை பண்ண முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக கூட பண்ண முடியும், ஆனால் சந்தோஷமாக அதை பண்ண முடியாது. இப்போ வாழ்க்கையில் அந்த ஹாப்பினஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சக்ஸஸுக்கு ஹாப்பினஸ் அடிப்படையான விஷயம். வாட் இஸ் சக்ஸஸ்ன்னு கேட்டாங்கன்னா, ஹாப்பினஸ் அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட்னு குயிக்காக சொல்லிடலாம். ஏன்னா நம்ம எதுக்கு எல்லாத்தையும் பண்ணுறோம் அப்படின்னா, கடைசியாக லைஃப்பில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வரணும். நம்ம அதை வந்து ஹாப்பியாக பண்ணணும். அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் அட்டைன் பண்ணுறதை ஹாப்பியாக அட்டைன் பண்ணணும். இது ஆரம்பத்தில் ஒரு வித்தின் 2 டேஸில் நான் சொன்னேன், பிஸ்னஸ் பண்ணுறது ரொம்ப எளிமையாக மகிழ்ச்சியாக நம்ம விருப்பப்பட்டு பண்ணணும் அப்படின்னு. அடா இந்த வேலையை செய்யணுமா அப்படிங்கிற ஒரு சிரமம் நம்ம மனசுக்குள்ள ஒரு துளி கூட நம்ம வரக்கூடாது. இப்போ அவ்வளவு கனெக்டடாக நம்ம பிஸ்னஸோட இருக்கணும். இந்த நம்ம நம்ம 21 கேள்விகள் நம்ம கேட்ட கேள்விகளும் உங்களுக்கு பிஸ்னஸோட ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி, பிஸ்னஸோட இன்னும் நெருக்கமாகிற மாதிரியான கேள்விகளாக இருந்ததா, அதை நீங்கள் ஃபீல் பண்ணீங்களா? ஃபீல் பண்ணீங்கன்னா எஸ்ன்னு டைப் பண்ணிடுங்க. இந்த 21 கேள்விகளும் அதுக்கப்புறம் நம்ம அசைன்மெண்ட்ஸும், நம்ம தினமும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தினமும் அந்த அசைன்மெண்ட்டை எழுதும்போது உங்களுக்கு இன்னும் பிஸ்னஸோட நீங்கள் நாளுக்கு நாள் நெருக்கமாயிட்டே இருக்கீங்களா? நமக்கும் பிஸ்னஸுக்குமான தொடர்பு அதிகமாகுதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி நினைச்சீங்கன்னா அது இந்த ப்ரோக்ராமோட சக்சஸ், உங்களோட சக்சஸ். மேம் சொல்லுங்க மேம், ஏதாவது ஷேர் பண்ணிக்கணுங்களா? எஸ் சார். எவ்ரிடே இந்த செஷன், ஐ மீன், நீங்க சொல்ல சொல்ல மேபி நீங்க சொல்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டேஷனா இருந்தாலுமே அது ரிப்பீட்டேஷனா தெரியல. நம்ம பிசினஸ்ல நம்ம எந்த அளவுக்கு வி ஆர் லேக்கிங் பிஹைண்ட், அண்ட் நம்மள எந்த அளவுக்கு எக்யூப் பண்ணிக்கணும், இன்னும் ஃபார்வர்டா ஃபர்ஸ்ட் நம்மளை எப்படி எக்யூப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அட் த சேம் டைம் அந்த டிசிப்ளின், நீங்க இப்ப சொன்ன மாதிரி அந்த ஹேபிட்ஸ், அது நம்மளுக்கு மட்டும் கிடையாது, அதை நம்ம பிசினஸ்க்கும் அதை செட் பண்ணணும், அதை கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வி ஹவ் டு பிராக்டிஸ். அதுல நம்ம மோர் இன்வால்மெண்டோட இருக்கணும் அப்படிங்கிறது இன்னும் மோர் ரொம்ப கனெக்ட் ஆகுறோம். இப்ப இந்த செஷன்ஸ் மூலியமா இன்னுமே ரொம்ப க்ளோஸா கனெக்ட் ஆகி ரொம்ப இன்ட்ரெஸ்டா, ஏற்கனவே ரொம்ப இதுவா பண்ணுவோம். ஏன்னா நம்ம அதை தேர்ந்தெடுத்தது, நம்மள அதுவும் தேர்ந்தெடுத்திருக்கு, நம்மளும் அதை அதை ஃபால் இன் லைன் போயிட்டு இருக்கோம். அண்ட் டாப் ஆஃப் இட் உங்களோடது என்ன சொல்றது, மேல ஆடி டாப்பிங் அண்ட் ஒரு எனர்ஜி, அந்த ஒரு புரோட்டீன் கொடுக்கற மாதிரி டு ரன் அந்த ஃபியூவல், அது இன்னுமே ரொம்ப கனெக்டா, ரொம்ப பாண்டிங்க கொடுக்கறது நம்மளுக்கு. ஸோ டெஃபினட்டா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம ஸ்ட்ரீம்லைன் ஆகி வி கேன், நீங்க சொன்ன மாதிரி அந்த அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற வேர்ட் கரெக்டா அங்க ஃபிக்ஸ் ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறேன், ஸ்ட்ரீம்லைன் ஆயிட்டா. எஸ் எஸ் மேம், எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி, சூப்பர், தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங். ஷேரிங் இஸ் கேரிங்னு சொல்லுவாங்க. ஸோ யாராவது நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணணுன்னா டக்குன்னு இந்த மாதிரி ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ மேம். ஸோ நம்ம நம்ம பிஸ்னஸோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நம்ம இன்வால்வ் ஆகி நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம், அப்படி பண்ணும்போது வி ஆல்வேஸ் ஃபீல் ஹாப்பி. நம்ம இக்கிகாய் பற்றி ஏற்கனவே பேசியிருந்தோம். நம்ம இன்னும் இக்கிகாய் பற்றி ஆழமாக நம்ம 5 AM செஷனில் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், 5 AM செஷன் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நாளைக்கு மார்னிங் 5 AM நம்ம செஷன் ஸ்டார்ட் ஆகும். 5 AMனா 5:04 நம்ம எக்ஸாக்டாக ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு
யாருக்காவது அலாரம் தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக சொல்லிடுங்க. எனக்கு அலாரம் தேவைப்படுது அப்படின்னு ஒரு 2-3 டேஸ் நம்ம அந்த மாதிரி அலாரம் வச்சு நம்ம அலர்ட் கொடுக்கலாம். யார் யாருக்கெல்லாம் அலர்ட் தேவைப்படுதோ நீங்கள் அலர்ட்னு நீங்கள் குரூப்பில் மெசேஜ் போட்டுருங்க. 5 AM அலர்ட்னு போட்டுருங்க. உங்களுக்கு 5 AMக்கு முன்னாடியே நாங்கள் அலர்ட் கொடுத்துட்றோம். சூப்பர். ஸோ 5 AM செஷன் ஏன் நம்ம முக்கியமாக சொல்கிறோன்னா, நம்ம பிஸ்னஸோட கனெக்ட் மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டிசிப்ளைன், மார்னிங் டிசிப்ளின் ஹேபிட்ஸ் இது எல்லாமே நம்ம ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னமும் இது எதனால் முக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக இந்த செஷனில் சொல்லாமல் அதை கூட நம்ம 5 AM செஷனில் தான் சொல்லுவோம். அந்த 5 AM செஷன் எதனால் முக்கியம் அப்படிங்கிறது அது இன்னமும் பில்லியனர்ஸ் வந்து மில்லியனர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ரெகுலர் ரொட்டீன். நம்ம ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியே வரணும்னா லைஃப்ல ஒரு ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யார் யாரெல்லாம் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்களோ ஆறுன்னு டைப் பண்ணிருங்க. இந்த ரொட்டீன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ரொட்டீன் லைஃப்ல இருந்து வெளியே வந்துடலாம். அந்த ஃப்ரீடம்ங்கிறது நமக்கு கிடைச்சிடும். சூப்பர். ஸோ நாளையிலேருந்து நம்ம அந்த 5 AM செஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இண்டிவிஜுவலாகவும் ஷேர் பண்ணுறோம், குரூப்லேயும் ஷேர் பண்ணுறோம். குரூப்பில் சில விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் குரூப்பில் நம்ம எல்லாரையும், குரூப்பில் நிறைய பேர் இருக்காங்க, குரூப்பில் எல்லாரையும் நம்ம செலக்ட் பண்ணல அந்த 5 AM செஷனுக்காக. அதனால நம்ம இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணிவிட்டு 5 AM செஷனுக்கு யார் யாரை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அவங்கள எல்லாத்தையும் இன்னொரு குரூப்பில் நம்ம ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் தான் வந்து நம்ம லிங்க் ஷேர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு யார் யார் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்களோ நீங்கள் ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் 5 AM செஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ நாங்கள் தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறோம், உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ஷேர் பண்ணுறோம், அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் ஷேர் பண்ணுறோம். எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கிங்க. 6 AM கிளாஸ் 14 days கண்டிப்பாக கண்டினியூ ஆகுங்க. 6 AM கிளாஸ் 14 days கண்டிப்பாக இருக்குங்க முருகானந்தம்னா. ஏன்னா நம்ம அந்த செட் ஆஃப் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும் 6 AM. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் இருக்கும். கோல் செட்டிங் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். 14 days இஸ் கமிட்டட். டெஃபினட்டாக நம்ம 14 days கண்டினியூ பண்ணுவோம். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் ஒரு 10 minutes டைம் எடுத்து உங்கள் ஆர்கனைசேஷனோட விஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ணலைன்னா நீங்கள் இப்போ விஷனை எழுதிடுங்க. அதுக்கப்புறம் அடுத்தது முக்கியமானது நம்ம மிஷன். இப்போ இந்த 10 minutes உங்கள் மிஷன் என்னன்னு எழுதிடுங்க. நான் வந்து இந்த மிஷன் வந்து எங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய மிஷன் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்காக. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் மிஷனை நீங்கள் எழுதலாம்.
என்னோட விஷன் மிஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எங்களுடைய விஷன் மிஷன் இது நீங்க ஒரு சாம்பிளா எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டட்னா டன்னு டைப் பண்ணிருங்க. உங்களுடைய மிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டன் டைப் பண்ணுங்க. முருகானந்தம்னா நீங்க உங்க டவுட் கேட்கலாங்க. இல்ல, ரெண்டுமே ஒரே பொருளை குறிக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்றேன். ஓ விஷன். ஓ நான் இதுல நீங்க விஷன் பாத்தீங்கன்னா, விஷன் வந்து எல்லா தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸும் 10 மடங்கு வளர்ச்சி அடையணும், டைம் ஃப்ரீடம், ஃபினான்சியல் ஃப்ரீடம் அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷன். ஆனா எல்லாரையும் நான் எல்லாருக்கும் சர்வீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னா என்னோட வாழ்நாள்லயே அது சாத்தியம் இல்லை. ஆனா நான் 1 மில்லியன் பிசினஸ் பீப்புளுக்கு நான் என்ன பண்றேன் அதுக்கு? சரி, எல்லாரும் அடையணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்? என்ன பண்றேன்னா, நான் வந்து மென்டாரிங் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த மென்டாரிங்கிற வார்த்தை விஷன்ல இருக்காது. இப்ப நான் ஐ ப்ரொவைட் டு ப்ரொவைட் மென்டாரிங். ஆஸ் அ ஆர்கனைசேஷன் நாங்க என்ன பண்றோம்னா, டு ப்ரொவைட் மென்டாரிங் டு 1 மில்லியன் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரனர்ஸ். எதுக்கு நாங்க மென்டாரிங் கொடுக்குறோம் அப்படின்னா, அவங்களுடைய பிஸ்னஸ்ல
ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் செட்டிங் அப் சிஸ்டம், பீப்புள் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் சொல்லி கொடுக்கறது மூலமா இதுக்கு மென்டாரிங் கொடுக்குறோம். இதெல்லாம் பண்றதுக்கு மென்டாரிங் கொடுக்குறோம். அப்படி பண்றது மூலமா ஸ்ட்ரீம்லைன் அடைகிறாங்க. அதன் மூலமா அவங்க 10x growth, ஃபினான்சியல் ஃப்ரீடம், அப்புறம் டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்றாங்க. இதை செய்ய வைக்கிறோம். இதை செய்யறதுக்கு தான் நாங்க டெய்லி ஒர்க் பண்றோம். அதுதான் எங்களுடைய மிஷன். நாங்க செய்யற பணிகள் எல்லாமே இதுக்காக தான். இதுதான் நாங்க செய்யறோம் ஒரு பணியா. மென்டாரிங் தான் வந்து ஒரு வார்த்தையில அந்த மிஷனை சொல்லணும்னா மென்டாரிங். மேபி அந்த கடைசியில் இருக்கிற டு அச்சீவ் 10x growth, அதுல அது வந்து நம்ம மிஷன்ல கொண்டு வராம இருந்தோம்னா உங்களுக்கு அது ஒரே மாதிரி இருக்கிறது மாதிரி தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப படிச்சு பாருங்க. ஸோ இந்த மிஷன்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்க உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்தரா ஏதாவது உங்களுக்கு உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்பட்டதுன்னா நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ மோஸ்ட்லி எல்லாரும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய அசைன்மெண்ட் என்னன்னா இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி நம்ம குரூப்ல அப்டேட் பண்ணணும். அதுதான் இன்னைக்கான அசைன்மெண்ட். நீங்க எழுதின மிஷன்ல இந்த 3 இருக்கான்னு பாத்துக்கங்க. வாட் இஸ் த ஆக்ஷன் தட் கிரியேட்ஸ் த இம்பாக்ட்? நீங்க ஒரு விஷன்ல உங்க விஷன்ல நீங்க ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னு போட்டிருக்கீங்க. எந்த பர்டிகுலர் ஆக்ஷன் வந்து அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணும்? நீங்க செய்யக்கூடிய பர்டிகுலர் ஆக்ஷன் அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஏன்னா அதனாலதான் அந்த இம்பாக்டை நீங்க போட்டிருக்கீங்க. அப்போ அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறது உள்ள இருக்கணும். அதே மாதிரி எப்படி நம்ம இம்பாக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கணும். என்னோட மிஷன்ல பாத்தீங்கன்னா நான் வந்து மென்டாரிங் கொடுக்கறது மூலமா அவங்களுக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் பீப்புள் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க சிஸ்டம் செட்டிங் அப் சிஸ்டமும் வந்து அவங்களுக்கு நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கிறோம். அதன் மூலமா அவங்க வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்றாங்க பிஸ்னஸை. டு whom we want to make the impact, யாருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ண போறோம்? நான் கிளியரா சொல்லிட்டேன். தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸ், மீடியம் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் ஆண்டர்பிரனர்ஸ். ஸோ எத்தனை பேருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவோம் நம்ம இதை வந்து மந்த்லி நான் இத்தனை பேர்த்துக்கு நான் வந்து சர்வீஸ் கொடுக்குறேன், மந்த்லி இத்தனை பேர்த்துக்கு நான் ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறேன் அப்படின்னும் கொடுக்கலாம். இல்லை ஆனுவலாக நான் இத்தனை பேர்த்துக்கு ப்ராடக்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்னும் கொடுக்கலாம். அல்லது நம்ம ஒரு என்டையர் பிஸ்னஸோட என்டையர் லைஃப் டைமில், பிஸ்னஸோட லைஃப் டைம்ங்கிறது டிஃப்ரெண்ட். ஸோ இந்த பிஸ்னஸோட என்டையர் லைஃப் டைமில் நான் எத்தனை பேர்த்துக்கு இம்பாக்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதும் நம்ம எழுதலாம். ஸோ நான் கொடுத்துருக்கிற ஒரு ஒரு லாங் டைம் கவுண்ட் வந்து 1 மில்லியன் தமிழ் ஸ்பீக்கிங் ஆண்டர்பிரனர்ஸ்.
ஸோ இந்த 3 காம்பனண்ட்டும் நம்ம இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம எத்தனை பேர் பீப்புளுக்கு நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம், எந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு நம்ம இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறோம், என்ன ஆக்ஷன் எடுக்கிறது மூலமா அந்த இம்பாக்டை நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த 3 காம்பனண்ட்டும் உங்கள் மிஷனில் இருக்கு அப்படின்னா நீங்கள் 3ன்னு டைப் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் எழுதின மிஷனில் இந்த 3 காம்பனண்ட்டும் இருக்குன்னா 3ன்னு டைப் பண்ணிடுங்க. ஸோ விஷன் மிஷன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மிஷன் வந்து நம்ம கோர் வேல்யூஸோட அலைன் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம். கோர் வேல்யூஸ்னா என்ன, நம்ம எதுக்கு அதிக ப்ரையாரிட்டி கொடுக்குறோம், எதை நம்ம வந்து மதிக்கிறோம், எந்த ஒரு விஷயத்த நம்ம பிஸ்னஸ்ல ரொம்ப மதிக்கிறோம் அப்படிங்கிறது கோர் வேல்யூஸ். கோர் வேல்யூஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷனுக்கு கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இந்த கோர் வேல்யூஸ் தான். எப்படி நம்ம எல்லாருக்குமே நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி தான் நமக்கு வர்ற வெற்றிகள் எல்லாமே நமக்கு கிடைக்குது. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். நம்ம எதுக்கு ஆசைப்படுறோமோ அது நமக்கு கிடைக்கிறது இல்லை, நம்ம எதுக்கு தகுதியா இருக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு ஒரு கேரக்டர் இருக்கு. இந்த பிஸ்னஸ் தன்னுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட எப்படி நடந்துக்குது, இந்த ஆஸ் அ பிஸ்னஸ் இது கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்குது, அதே மாதிரி வெண்டார்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்குது, இந்த பிஸ்னஸ் சொசைட்டி கிட்ட எப்படி நடந்துக்குது, இதெல்லாம் பிஹேவியர் ஆஃப் அ பிஸ்னஸ். இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டெசிஷன்ஸும் எதை பேஸ் பண்ணி எடுப்போமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிஸ்னஸ் வந்து பிஹேவ் பண்ணும். ஸோ இதுதான் பிஸ்னஸ் உடைய கேரக்டர். யார் யாருக்கெல்லாம் புரியுதுன்னா சீன் டைப் பண்ணிருங்க. கிளியர், கேரக்டர் கிளியர். ஸோ இந்த கோர் வேல்யூஸ் டிஃபைன்ஸ் த கேரக்டர். நமக்கு இப்போ கோர் வேல்யூனா என்னென்னலாம் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் வந்து எனக்கு என்னுடைய வாடிக்கையாளர்கள் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கலாம். கஸ்டமர் சென்ட்ரிக்கா இருக்கலாம் அந்த பிஸ்னஸ். என்ன நடந்தாலும் என்னோட ஃபோக்கஸ் முழுக்க என்னுடைய வாடிக்கையாளர்கள் மேலதான் இருக்கும். அடுத்தது ஒரு பிஸ்னஸ், ஒரு ஆர்கனைசேஷன் எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம். எம்ப்ளாயியோட வெல்ஃபேர், எம்ப்ளாய்க்கு ஆன் டைம் சேலரி, அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாயீஸுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் என்விரான்மெண்ட், இதெல்லாம் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது வந்து கோர் வேல்யூவாக இருக்கலாம். நம்ம எடுக்கிற டெசிஷன் வந்து எம்ப்ளாயி பர்டன் பண்ணாத டெசிஷனாக இருக்கலாம். ஃபினான்சியல் டிசிப்ளின்ங்கிறது ஆன் டைம் பேமெண்ட், ஆன் டைம் டேக்ஸ் பே பண்ணுறது, ஆன் டைம் வெண்டருக்கு பே பண்ணுறது, ஆன் டைம் வந்து நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு பே பண்ணுறது, அட் த சேம் டைம் ஆன் டைம் நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறது. இதுவும் வந்து ஃபினான்சியல் டிசிப்ளின் தான். நம்ம கரெக்டான டைமுக்கு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து ஃபண்டை கலெக்ட் பண்ணலைன்னா ஃபினான்சியல் டிசிப்ளின் நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம். அடுத்தது வந்து இன்னோவேஷன். நம்ம பிஸ்னஸ்ல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் இன்னோவேட்டிவா இருக்கலாம். நம்ம இன்னோவேஷனை ஒரு முக்கியமான வேல்யூவா வச்சிருக்கலாம். அதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு கூட இருக்கலாம். இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நேர்மை.
நம்ம கஸ்டமர் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருப்போம், அந்த கமிட்மெண்ட் படி நடந்துக்கிறது, சொன்ன சொல் தவறாம நடந்துக்கிறது நேர்மை. அதனால என்ன விளைவுகள் வந்தாலும் நான் வந்து கொடுத்த வாக்க காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம முடிவெடுத்தோம்னா அது இன்டெகிரிட்டி. ஜெய்ஹிந்த் படத்துல கவுண்டமணி வந்து தலைகீழா தான் குதிக்க போறேன்னு சொல்லுவோம். சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி அப்படிங்கிற மாதிரி சொன்ன சொல் தவறாம நம்ம நடந்துக்கிறோமா அப்படிங்கிறது இன்டெகிரிட்டி. அடுத்து அக்கௌண்டபிலிட்டி. அக்கௌண்டபிலிட்டியில நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுக்கும் நம்மளுடைய பிஸ்னஸ் நடந்துக்கிற விதத்துக்கும் நம்ம கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குற சர்வீஸுக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கும் நம்ம கொடுத்த கமிட்மெண்ட்டுக்கும் நம்ம எம்ப்ளாயீஸோட ஆக்ஷன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம தான் அக்கௌண்டபிள். அதில் வர்ற ரிசல்ட்டுக்கும் நம்ம தான் அக்கௌண்டபிள். இந்த அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கிறோமா as an ஆர்கனைசேஷன், நான் சொல்றது இண்டிவிஜுவலாக கிடையாது, as an ஆர்கனைசேஷன் இந்த அக்கௌண்டபிலிட்டி இந்த ஆர்கனைசேஷன் எடுத்துக்குமா அப்படின்னா அது வந்து அப்படி எடுத்துக்கும். அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டியை நம்ம மதிக்கிறோம்னு அர்த்தம். கொலாபரேஷனை நம்ம அதிகமாக வேல்யூ பண்ணலாம். பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ், நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு கஸ்டமருக்கு தேவையான எல்லா சர்வீஸையும் கொடுக்கறது. அஜிலிட்டிங்கிறது ஸ்பீட் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. நம்ம பிஸ்னஸில் ஆக்ஷன் டக்கு டக்குன்னு எடுக்கிறோமா, இந்த மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக நம்ம இந்த பிஸ்னஸை வச்சிருக்கிறோமா, அது வந்து அஜிலிட்டி. சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம ஒரு முடிவு எடுக்கிறோம், நம்ம லாங் ரன்ல நம்ம பிஸ்னஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டு இருக்கணுங்கிறதுக்காக ஒரு முடிவு எடுக்கிறோம், அது வந்து சஸ்டைனபிலிட்டி. நம்மகிட்ட க்ரோத் மைண்ட் செட் இருக்கா. அடுத்தது எம்பவர்மெண்ட். எம்பவர்மெண்ட்டுங்கிறது நம்ம எம்ப்ளாயிக்கு நம்ம எம்பவர்மெண்ட் கொடுக்குறோமா, அவங்கள கம்ப்ளீட்டாக எக்யூப் பண்ணுறோமா, கரெக்டான அவங்களுக்கு தேவையான டூல்ஸ் கொடுக்குறோம், அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் கொடுக்குறோம், அவங்க டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான உரிமை நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது எம்பவர்மெண்ட். இந்த மாதிரி ஒரு 32 கோர் வேல்யூஸ் இருக்கு. இந்த 32 கோர் வேல்யூஸ் பத்தி நாளைக்கு டீப்பா டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம அந்த 32லயும் இல்லாம நீங்க உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கோர் வேல்யூன்னு நான் இதெல்லாம் தான் செட் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தா அந்த கோர் வேல்யூஸ் பத்தியும் நீங்க அதையும் கோர் வேல்யூவா எழுதலாம். ஸோ இதெல்லாம் என்னோட பிஸ்னஸோட கோர் வேல்யூஸ் அப்படி நம்ம எழுதணும்னா இதை பேஸ் பண்ணி நான் நடந்துக்குவேன் அப்படின்னா அதுதான் வந்து பாலிசிஸ். ஸோ கோர் வேல்யூஸ் பாலிசிஸ் இது ரெண்டும் வேற வேற இல்லை. ஸோ இன்னைக்கு மிஷனை நம்ம எழுதிட்டோம். கோர் வேல்யூஸை பற்றி இன்னும் டீப்பாக நாளைக்கு பார்த்துட்டு நம்ம கோர் வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம எழுதிடலாம். உங்களுக்கு யாருக்காவது இந்த விஷன் அண்ட் மிஷனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இல்லை உங்கள் விஷன் மிஷனை ரிவ்யூ பண்ணணும்னா இப்போ பண்ணிடலாம். நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். காமராஜ் ஐயா, ஓகே, நீங்கள் ஏற்கனவே உங்கள் இல்ல அதுல டு ட்ரெயின் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணுமா இல்ல ட்ரெயின் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்படின்னு டூங்கிறத இன்க்ளூட் பண்ணுமா வேண்டிய இல்லைங்க. டு ட்ரெயின் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட்னு சொல்றோம். ஓகே, ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப்னு ஆரம்பிக்கணுமா இல்ல டு ட்ரெயின்னே போடலாம். அது அப்ஜெக்டிவ் மாதிரி ஆயிருது. கண்டிப்பா டு ப்ரொவைட் ட்ரைனிங். நீங்க என்ன அப்படின்னு அல்ல பை ப்ரொவைடிங் ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். ஆமா, அப்படியும் போடலாங்க. இதில் 41 வருஷத்துக்கு முன்னாடி கிளாரிட்டி இல்லாமலே என்ஜிஓ கொடுத்துருந்தோம். இப்போ உங்க லெக்சர்னால தான் இப்போ ரிவைஸ் பண்ணுங்கிற ஒரு நெசிட்டி வருது. தேங்க்யூ ஸோ மச் சார். சார் தேங்க்யூ சார். கிரேட். ட்ரைனிங் வந்து அந்த இடத்துல ஒரு நவுன் ஆயிருதுங்க. இப்போ அது வந்து ட்ரைனிங் வந்து ஆக்ஷனா இருக்கிறதுல இது ஒரு நவுன் ஆயிரு. ட்ரைனிங்னு போட்டோம்னா அது நவுன் ஆயிருது. ட்ரைனிங்கிறது ஒரு சர்வீஸ்.
ட்ரெயின் அப்படின்னா அது வந்து ஒரு வெர்பா இருக்குது, அது ஒரு ஆக்ஷனா இருக்குது. பட் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு சர்வீஸ். அப்போ அதான் பை ப்ரொவைடிங் ப்ரொவைடுங்கிறது ஒரு அதான் பை ப்ரொவைடிங் ட்ரைனிங் அண்ட் டெமான்ஸ்ட்ரேஷன். பை ப்ரொவைடிங் இல்லைங்க, நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கும்போது டு ப்ரொவைட் அப்படின்னு வரும். ம் ம் ஸோ என்னுடைய மிஷன் வந்து டு ப்ரொவைட். வாட் இஸ் யுவர் ஓகே மிஷன்? மை மிஷன் இஸ் டு ப்ரொவைட் ட்ரைனிங் ஓகே. அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் demonstrate 10 million beneficiaries, including farmers, households, industrialists, of small and medium businesses, business owners, educational institutions, NGOs. To achieve independence. And self-sufficiency in meeting their energy demand. Okay. உங்க விஷன் டைப் பண்ணிடலாங்களா? விஷன்ல இருந்து நம்ம கரெக்ட் பண்ணிடலாங்களா? சார் ஏற்கனவே டைப் அடிச்சிருந்தேன் சார். உள்ளே போட்டிருக்கீங்களா? ஆமா ஆமா, குரூப்ல போட்டிருக்கீங்க இல்லைங்களா? நேத்து போட்டிருந்தேன். இப்ப போட்டிருந்தேன். நேத்து போட்டிருந்தேன், இப்ப போட்டிருந்தேன், இப்ப போட்டிருந்தேங்க. ஓகேங்க. இப்போ அது ரெடியா வச்சிருந்தீங்கன்னா அதை போட்டீங்கன்னா நேத்து போட்டது இருக்காது சார், காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. இல்லைங்க, குரூப்ல போட்டிருந்தீங்கன்னா குரூப்ல இருந்து காப்பி பண்ணிக்கலாம். குரூப்ல போட்டிருக்கீங்களா? நான் போட்டிருக்கேன், குரூப்ல போட்டிருக்கேன், குரூப்ல போட்டிருக்கேன். ஓகே, சூப்பர். நேத்து குரூப்ல அனுப்பிச்சிருக்கேன் சார். எடுத்துருங்க, குரூப்ல இருந்து எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை. ஓகே, இப்போ உங்க வியாபாரத்தின் நோக்கம் விவசாயிகளுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்கும் தொழிற்சாலை உரிமையாளர்களும் தடையில்லாம சுற்றுச்சூழலுக்கு சாதகமான இயற்கையாக கிடைக்கும், இயற்கையாக நிறைவாக கிடைக்கும் புதுப்பிக்கக்கூடிய எரிசக்தி வளங்களை பயன்படுத்தி மின்சக்தி செலவை மிச்சப்படுத்தி நாட்டின் அந்நிய செலவாணி சேமித்து பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவோம். ஓகேங்க. இத நம்ம எளிமையா எப்படி சொல்லலாம்னா, எங்களுடைய நோக்கம் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளும் வீட்டு உரிமையாளர்களும் தொழிற்சாலைகளும் மின்சாரத்தை விலையில்லாமல் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கறத நம்ம போட்டுடலாங்க. அவங்களோட எண்ட் ரிசல்ட் அதுதான். அவங்க தொடர்ந்து மின்சாரத்தை பயன்படுத்துறாங்க. இது மிஷனை சொல்றீங்களா, விஷனை சொல்றீங்களா? விஷனுங்க, விஷன். இப்ப இந்த நாட்டில் உள்ள விவசாயிகளும் வீட்டு உரிமையாளர்களும் தொழிற்சாலைகளும் விலையில்லாத மின்சாரத்தையும் போடலாங்களா? போடலாம். அது நம்ம ரினூவபிள் தான். அது ரிக்கரிங் காஸ்ட் இல்லாம, பராமரிப்பு விலை இல்லாத, அப்படி பராமரிப்பு செலவு இல்லாத. சோலார்ல பராமரிப்பு இருக்குங்க.
அதுக்கான விலை அவங்க கொடுக்க தேவையில்லை. ஆமா. மொதல் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, ரிக்கரிங் காஸ்ட் கிடையாது. ரெக்கரிங் காஸ்ட். ஓகே. விலை இல்லாத மின்சாரத்தை பராமரிப்பு செலவில்லாத குறைந்த செலவில் அப்படின்னு போட்டுக்கலாமா? இல்ல பராமரிப்பு செலவு இருக்கும் இல்லைங்களா, நமக்கு விலை தான் இல்ல அதுக்கு. இல்ல ரொம்ப கம்மி, நெக்லிஜிபிள் தான் பராமரிப்பு. துடைக்கிறதா எப்போது, மற்ற மூவிங் பார்ட்ஸ் இருக்க அளவுக்கு பராமரிப்பு செலவே கிடையாது. ஆமா கண்டிப்பா. மின்சாரத்தை முடிக்கிறது கட்டுப்படுத்துவோமா, கட்டுப்படுத்துதெல்லாம் எப்படி முடிக்கணும் சார்? பினிஷிங் எப்படி இல்ல இருக்கும்? கட்டுப்படுத்துவோம்னு இல்லாம வேண்டும் அந்த மாதிரி கட்டுப்படுத்த இருக்கும். வேண்டும். இதுல வந்து உங்க கட்டுப்படுத்துதல் விஷன் வந்து அல்லது நீங்களே செய்வீங்க. கட்டுப்படுத்துதல் அப்படின்னு போட்டுடலாம். ஆமா, நீங்க உங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து கட்டுப்படுத்துதல் தான். கட்டுப்படுத்துதல் கட்டுப்படுத்த அதாவது பருவநிலை மாற்றத்தை நம்ம பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவோம்னு சொல்றதுக்கு பதில் நம்ம என்வரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கறத சொல்லலாம் இல்லைங்களா. அதாவது அது முன்னாலே கொண்டு வந்துட்டோமே, சுற்றுச்சூழலுக்கு சாதகமான இயற்கையான முன்னாலே சேர்த்துட்டோம். ஆமாங்க. இல்ல அதெல்லாம் நம்ம கட் பண்ணிடுவோம். ம் ம் இது அவ்வளவு பெருசு நம்ம வைக்கிறது வந்து விஷன் வந்து நிறைய பேர்த்துக்கு புரியாதுங்க. நம்ம ரொம்ப பெருசாயிடுச்சு. ஆமாங்க. இப்போ நான் வந்து அஹ், எளிமையா நீங்க பெருசா போட்டிருந்ததையும் அங்கேயும் அதையும் போட்டுறேன். ம் இதை வந்து இப்போ நீங்க நேத்து போட்டிருந்தது இதை நான் போட்டேன், இப்போ ஷேர் பண்ணிட்டேன். ம் இதை எப்படி நம்ம மாத்துறோம் அப்படின்னு போடுறேன். இந்த சரி நாட்டில் உள்ள விவசாயிகளும் வீட்டு உரிமையாளர்களும் தொழிற்சாலைகளும் விலையில்லாத மின்சாரத்தை தொடர்ந்து பெற வேண்டும். அதன் மூலம் நாட்டின் அந்நிய செலாவணி சேமிக்கப்பட்டு நம்ம பருவ மாற்றத்தை தாக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பருவநிலை சுற்றுச்சூழல் காக்கப்பட வேண்டும். ம் அப்ப சுற்றுச்சூழல் தொடர்பதே பருவநிலை மாற்றம் அதுக்குள்ள வந்துருது. அதை நம்ம ரொம்ப டீப்பா போக வேண்டியதில்லை. அதான் அது போடலைங்க, பருவநிலை போடல. ஸோ இப்போ இது இது முதல் நம்ம கொடுத்ததுக்கும் இப்போ நம்ம போட்டிருக்கிறதுக்கும் எல்லாருமே நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ரெண்டுக்கும் ஒரு கம்பேரிசன் நீங்க பார்த்துக்கலாம். இப்போ என்ன போட்டிருக்கோம்னா, இந்த வியாபாரம் சரி, எதுல போட்டிருக்கீங்க? ஒன்று விசிபிள் எதுல பார்க்கணும்? சார்ட்ல போட்டிருக்காரு தோழர். சார்ட்ல சார்ட்ல. ஓகே. வெற்றி செல்லை வந்து ஏடிஎம்கே போட்டிருக்கு. விலையில்லான்னு போட்டிருக்காருல்ல. இலவசம்னா டிஎம்கே, விலை இல்லாதன்னா ஏடிஎம்கே.
இது நல்லா வந்திருக்கு தோழர், நல்லா இருக்குங்க தோழர். ம். ஓ சாரி, ஆடியோ மியூட் பண்ணிட்டேன். யாருக்கு நம்ம ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றோங்க? இப்போ மாத்திட்டேன். இப்போ செலவில்லாதன்னு மாத்திட்டேங்க. ஓகே, அவன் செலவுல மாத்திட்டேங்க. ட்ரைனிங் கொடுக்கறது நம்ம ஆண்டர்பிரினருக்கு தான் கொடுத்து இதை ப்ரொமோட் பண்ண வைக்கணும். ஓ ஓகேங்க. ஸோ டு ப்ரொவைட் ட்ரைனிங் டு யூத் யூத் அல்லது சுய உதவி குழுக்கள் அங்கத்தினர்களும் இளைஞர்களுக்கும் போட்டுடலாம். சுய உதவி குழுக்கள் பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும். டு ப்ரொவைட் ட்ரைனிங் டு ப்ரொவைட் ட்ரைனிங் டு entrepreneur யங்ஸ்டர்ஸ் Entrepreneurs of self-help group women and youth யங்ஸ்டர்ஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் group members group members to start start business in renewable start business. in renewable energy. நம்ம ட்ரைனிங் மட்டும்தான் இல்லைங்களா? வேற எதுவும் இல்லை. ட்ரைனிங் நம்ம ஓன் பிசினஸ் பண்றோம், அவங்களையும் ட்ரெயின் கொடுத்து அவங்களுக்கு டீலர்ஷிப் மாதிரி கொடுத்து அவங்களையும் பண்ண வைக்கிறோம். அதான் ப்ரொபோசல். ப்ரொவைட் ட்ரைனிங் அண்ட் ஆல்சோ opportunities to do business. to youngsters and self-help group members to start business in renewable energy. இது நம்ம right I mean
இது இன்னும் கூட ஃபைன் டியூன் பண்ணலாங்க. இப்போதைக்கு நான் என்ன போட்டிருக்கேன்னா, டு ப்ரொவைட் ட்ரைனிங் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் to provide training and to provide business opportunities to youngsters and self-help group members to start business in renewable energy for serving farmers, households and industries in renewable energy sector. இது அப்படியே தமிழ் படுத்தியும் நம்ம போட்டுடலாங்க. இப்போ ஒரு முறை படிச்சு பாருங்க. இப்ப சரியா இருக்குங்களா? இதுல நம்மளுடைய கோர் என்ன அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம். யாருக்கு நம்ம ஹெல்ப் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் சொல்லிட்டோம். நீங்க அதுல provide training and business opportunities to எவ்வளவு போட்டிருந்தீங்க? 1 million போட்டிருந்தீங்களா? ஓகேங்க. இது ஓகேங்களா? சூப்பர். முருகானந்தம்னா நீங்க கேட்டிருந்தீங்க. ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி 7:10. ஃபைன். ஸோ முருகானந்தம்னா மறுபடியும் உங்களோட விஷன் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுன்னு ஷேர் பண்ணுங்க. நம்ம அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம உங்களோட விஷன் மிஷனையும் ரிவ்யூ பண்ணிடலாம். நாளைக்கு ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகே ஓகே. சூப்பர். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய விஷன் மிஷன் கிளியரா நீங்க டைப் பண்ணிருங்க. டைப் பண்ணிட்டு இன்னைக்கு குரூப்ல ஷேர் பண்ணிருங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கண்டிப்பா 5 o'clock செஷன் அட்டன் பண்ணிருங்க. இண்டிவிஜுவலா நாங்க கனெக்ட் பண்றோம். சொல்லி அடிங்க. சூப்பரா பிசினஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூ. பாய் எவ்ரி ஒன். தேங்க்யூ வெற்றி. தேங்க்யூண்ணா. நன்றி. தேங்க்யூ வெற்றி செல்வன். தேங்க்யூ. நன்றி வெற்றி. நன்றிண்ணா. பாய்.